தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமசிவாயம். அன்பு நண்பர்களுக்கு அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். மார்ச் மாதம் 6ஆம் தேதி மாசி மாதம் 22ஆம் நாள் காலை 7:56 முதல் 8:24 வரை கும்ப ராசியில் தற்போது பயணித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மீன ராசியில் பயிற்சியாகி அமரப்போறார். திருக்கணிதத்திற்கு அவர் மீன ராசியில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பதிவும் நம்ம கொடுத்துருக்கிறோம். ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்திற்கு சனி பயிற்சி விழா அப்படிங்கிறது இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தான் நடைபெற இருக்கின்றது. அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது நடைமுறையில் பாரம்பரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அதன் அடிப்படையிலேயே சனி பயிற்சி விழா அன்று முதல் இன்று வரை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் சனி பகவான் தன்னுடைய சொந்த ராசியான கும்பராசியை விட்டு மீன ராசிக்கு பயிற்சியாகின்ற பொழுது அவர் குரு பகவானுடைய பூரட்டாதி நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் பயணத்தை தொடங்குவார். ஒரு 2.5 ஆண்டு காலங்கள் அவர் மீனராசியில் தான் ஆட்சி பீடம் அமைத்து பயணிப்பார். அந்த 2.5 வருஷத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் 4 பாதங்களையும் தன்னுடைய நண்பருடைய நட்சத்திரமான புதன் பகவானின் ரேவதி நட்சத்திரத்தின் 4 பாதங்களையும் அவர் கடந்து முடிக்கின்ற பொழுது 2.5 ஆண்டு காலங்கள் முடிந்துவிடும். அப்போ இந்த 2.5 வருஷத்தில் ஒரு நட்சத்திர பாதத்தை அவர் கடக்க வேண்டும் என்றால் 101 நாட்கள் ஆகும். அப்போ ஒரு பாதத்தில் அவர் 101 நாள் பயணிப்பார். 101 நாள் பயணிக்கின்ற பொழுது மாத கணக்கில் பார்த்தீங்கன்னா 3 மாதம் 11 நாள் அப்படிங்கிறது வரும். ஒரு 1/4 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தையும் அவர் கடக்கின்ற பொழுது ஒரு மாதமும் 11.25 நாள் அப்படிங்கிறது ஆயிரும். இதன் அடிப்படையில் பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது தன்னுடைய நட்பு நட்சத்திரமான குருபானுடைய நட்சத்திரத்தில் தான் அவர் பயணிக்க போகிறார். ஆக மொத்தம் எது எப்படி பார்த்தாலும் இந்த மீன ராசியில் சனி பகவான் பகை அப்படிங்கிற அமைப்பில் இல்லை, முழுக்க நட்பு சமம் அப்படிங்கிற அமைப்பில் தான் பயணிக்க போகிறார். கால சக்கரத்திற்கு 12ஆம் இடம் அயன சயன போக விரய மோட்சஸ்தானத்தில் அவர் பயணிக்கின்றார். அதாவது ஆன்மீக ஸ்தானத்தில் பயணிக்கின்றார், ஒரு மோட்சஸ்தானத்தில் பயணிக்கின்றார், ஒரு இறைபக்தி மிகுந்த இடத்தில் அவர் பயணிக்கின்றார். அதே மாதிரி நீண்ட தூர பயணங்களின் அடிப்படையிலையும் அவர் பயணிக்கின்றார். ஆக ஒரு மனிதன் தான் பிறந்து வாழ்ந்து மடிகின்ற பொழுது அவனுடைய மோட்சம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சனி பகவான் தான் உணர்த்துகின்றார். அப்போ சனி பகவான் அப்படிங்கிறது இருள் கிரகம் அப்படிங்கிற விஷயம் நன்றாகவே தெரியும். அந்த இருள் கிரகம் குரு பகவானுடைய சுபத்துவ வீட்டில் பயணிக்கின்ற பொழுது என்ன செய்வார் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு பொதுவான பலனாக பார்க்கலாம். மற்றபடி சனி பகவான் இந்த மீன ராசியில் பயணிக்கின்ற காலகட்டத்தில் ஒரு 5 ராசிக்காரவங்களை வாழ்க்கையில் தூக்கிவிட போகிறார் அப்படிங்கிறதும் உண்மைதான். அவங்களுடைய கஷ்டகாலங்கள்லேருந்து அவங்கள மீட்டு வெளியில் கொண்டு வந்து அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை கொடுத்து அவர்களுக்கான சுகபோகங்களையும் கொடுத்து அவர்களுக்கான நீண்ட ஆயுளையும் கொடுத்து அவர்களுக்கான சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுத்து இந்த பூமியில் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வைக்க போகிறார். அந்த பாக்கியவான்கள், அந்த பாக்கியசாலிகள் ஒரு 5 ராசிக்காரவங்க இருக்கிறாங்க. அந்த 5 ராசிக்காரவங்க தான் இந்த 2.5 ஆண்டு காலத்தில் டாப் லெவலில் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. அதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். நவ கிரகங்கள் அப்படிங்கிறது 9 கிரகங்கள் இருக்கின்றது. அந்த 9 கிரகங்களில் ஒரு கிரகத்தை மட்டும் வச்சுமே பலன் எடுப்பது அப்படிங்கிறது ஓரளவுக்குத்தான் பலன் கிடைக்கும். பாக்கி இருக்கிற 8 கிரகங்களும் இருக்குது இல்லையா, அதனுடைய பயிற்சி அமைப்புகள், அதனுடைய பார்வை அமைப்புகள் இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது அந்த கிரகங்களும் இந்த 5 ராசிக்காரங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்கோட இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க தான் இந்த 2.5 வருஷ காலத்தில் ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறத ஆணித்தனமாக நம்ம சொல்லிடலாம்.
இப்போ பலனுக்குள்ளே போகலாம். முதலாவதாக நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடிய ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்கு தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடியவர் சனி பகவான் லாபஸ்தானத்தில் பயணிக்கின்றார். ரிஷபராசி நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை வளமானதாக மாறுவதற்கு சனி பகவானே பக்கத்துணையாக இருக்கிறார் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சனி பகவான் லாபஸ்தானத்தில் பயணிக்கின்ற பொழுது அவர் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் பொறுப்பேற்று வரக்கூடியவர் அப்படிங்கிறதுனால இந்த 9ஆம் இடத்தின் வழியாக சகல ஐஸ்வர்யங்களையும் 10ஆம் இடத்தின் வழியாக நல்லதொரு வேலை, வருமானம், தொழில் வாய்ப்புகளையும் கொடுத்து உங்களை தொட்டதெல்லாம் துலங்க வைக்கக்கூடிய அமைப்பில்தான் அவர் பயணிப்பார். அப்படியே இருக்கின்ற பொழுது ரிஷபராசி நண்பர்கள் அடுத்தடுத்து ஒவ்வொரு அடியும் சனி பகவானுடைய கையை பிடிச்சு தான் நீங்கள் எடுத்து வைக்க போகிறீங்க. உங்களை ஒரு காலமும் அவர் வீழ்த்த மாட்டார். அதே மாதிரி நான் நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கிறேன். நாமயோகத்தின் பிரகாரம் சனி பகவான் யோகமாக இருந்து அவர் 11ஆம் இடத்தில் பயணிக்கின்ற பொழுது இன்னமும் டாப் லெவலில் உச்சத்தில் தான் நீங்கள் வருவீங்க. வீழ்ந்து போக மாட்டீங்க. மேலும் மேலும் நல்ல முன்னேற்றம். நாடு விட்டு நாடு, ஊர் விட்டு ஊர், மாநிலம் விட்டு மாநிலம் போய் பணம் பொருள் சம்பாத்தியத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் ரிஷபராசிக்கு கொடுத்து விடுவார். அதே மாதிரி என்ன தொழில் பண்ணாலும் அந்த தொழிலில் அபரிதமான வளர்ச்சியை கொடுத்துருவார். தேவைகள் அத்தனையுமே பூர்த்தி பண்ணி கொடுப்பார். சுபமங்கள நிகழ்வுகளை இவர் தான் நடத்தி வைப்பார். மிகப்பெரிய கடன்களிலிருந்தும் இவர் தான் மீட்டி உங்களை வெளியே கொண்டு வருவார். மனசுக்கு சந்தோஷமான ஒவ்வொரு விஷயத்தையும் இவர் தான் நடத்தி கொடுப்பார். ஆக சனி பகவான் 3ஆம் பார்வையாக ராசியைத்தான் பார்ப்பார். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உடல் ஆரோக்கியம், மன வலிமை நிச்சயமாக ரிஷபராசி நண்பர்களுக்கு இருக்கும். அவர் பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார். தொட்டதெல்லாம் துலங்கும். இந்த 5ஆம் இடம் மந்திர உபதேசங்கள், காதல் வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, பூர்வீக வாழ்க்கை, உயர் கல்வி, உயர் ப்ரொமோஷன், வேலை வாய்ப்புகள். அதே மாதிரி மனசு என்னெல்லாம் நினைக்குதோ அதையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறது. ஆக மனசு போல எண்ணம் போல வாழ்க்கை, புத்திரர்களால் மகிழ்ச்சி, புத்திர பாக்கியம், இதெல்லாம் சிறப்பாக கிடைக்கும். பூர்வீகத்தில் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு கிடைக்கும். நிறைய கோயில்களுக்கு தானம் தர்மம் பண்ணுவீங்க. உங்களை அந்த பணியை செய்ய வைக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறத அஸ்திவாரம் போட்டு கொடுக்குறார் சனி பகவான். நிறைய கைகரியங்கள் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கின்றார். அவர் குருபவனுடைய நட்சத்திரத்தில் தான் ஆரம்பத்தில் பயணிப்பார். 8ஆம் இடம் குருபவனுடைய வீடு. தன செல்வங்கள், தன பிராப்தம், நகை ஆபரணங்கள், பொன் பொருள் செல்வாக்கியங்கள் எல்லாமே கொடுப்பார். மிகப்பெரிய பதவி, மிகப்பெரிய தொழில் பதவி, மிகப்பெரிய வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக இருக்கின்றது. அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் ரிஷபராசி நண்பர்களுக்கு உண்டு. பொது இடங்களில் ஒரு மதிப்பு மரியாதை மிக்க மனிதர்களாக ரிஷபராசி நண்பர்கள் வாழ்வதற்கு சனி பகவான் ரொம்ப ரொம்ப பக்கபலமாக இருக்கின்றார். அதனால் ரிஷபராசி நண்பர்களுக்கு எல்லா விதத்திலுமே சனி பகவான் பக்கத்துணையாக இருக்கிறார். நமக்கு பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவையே கிடையாது. லாப சனியால் நம்ம ரொம்ப உச்சத்தில் தான் இருக்க போகிறோம். நம்மளை சனி பகவான் மேலும் மேலும் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சிக்கு தான் கொண்டு போய் விடுவார். அதனால் இதுவரைக்கும் ரிஷபராசி நண்பர்கள் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் விலகி உங்களை நல்ல மனிதநேயத்தோடு இந்த பூமியில் 4 பேர் உங்களை மதிக்கிற மாதிரி சனி பகவான் வாழ வச்சிருவார். அதனால் ரிஷபராசி நண்பர்களுக்கு பலன்கள் டாப் லெவலில் இருக்குதுங்க. 90% நற்பலன்கள், 90% நல்ல பலன்கள் ரிஷபராசி நண்பர்களுக்கு உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசி. மிதுனம் ராசிக்கு அவர் 10ஆம் இடத்துல பயணிக்கின்றார். மிதுனராசி நண்பர்களுக்கு நிறைய இடம் விட்டு இடம் போகிறது, ஊர் விட்டு ஊர் மாறக்கூடிய அமைப்பு, வேலைக்காக தொழிலுக்காக போகக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு ஏற்படும். தொழிலில் புது புது யுக்திகளை கையாண்டு அதை எப்படி 10 ரூபா முதலீடு பண்ணால் 100 ரூபா எப்படி சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் உங்களுக்கு உருவாகும். மிதுனராசி நண்பர்களுக்கு நல்ல வேலையை கொடுப்பார், நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார், நல்ல வருமானத்தை கொடுப்பார். இதுவரைக்கும் தொழில் துறையில் மிதுனராசி நண்பர்கள் ஏதாவது சரிவுகளை நீங்கள் சந்திச்சிருந்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த தொழிலெல்லாம் அபரிதமான வளர்ச்சியில் போகும்.
மிதுனராசி நண்பர்கள் ஆன்மீகத்திற்காக நிறைய நீங்கள் நன்கொடைகள் கொடுங்க. கோவில் திருப்பணிகளில் நிறைய கலந்துக்கங்க. கும்பாபிஷேகங்களில் நீங்கள் நிறைய கலந்துக்கங்க. ஏன்னா சனி பகவான் ஆன்மீக ஸ்தானத்தில் இருந்து தான் பயணிக்கிறார். அதனால் இதையெல்லாம் செஞ்சால் அவர் மற்ற விஷயங்களை நம்மளை மேன்மைப்படுத்துவார் அப்படிங்கிறது தான் உண்மை. மிதுனராசி நண்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற இல்லற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம். அவர் பார்க்கக்கூடிய 3ஆம் பார்வை 12ஆம் இடம் அயன சைன போக விரயஸ்தானத்தை பார்க்கின்றார். நண்பருடைய வீடு குறை ஒன்றும் இல்லை ஐயா. எந்த இடத்துக்கு போனாலும் மிதுனராசி நண்பர்கள் நல்ல பொருளாதாரத்தை ஈட்டி வாழக்கூடிய அமைப்பு தான் இருக்கின்றது. ஏன் அடிக்கடி பொருளாதாரம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், மனித வாழ்க்கைக்கு அத்தியாவசியமே பொருளாதாரம் தான். இது இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும். அது கொடுப்பதற்கு எந்த கிரகம் நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் சனி பகவான் உங்களுக்கு மிகுந்த பாக்கியங்களை தர இருக்கின்றார். அவர் பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கின்றார். உடல் ஆரோக்கிய விஷயங்கள், வீடு, மண்மனை யோகங்கள், அடிப்படை கல்வி, உயர் கல்வி எல்லாம் சிறப்பாக இருக்கும். தாயாரனுடைய உடல் ஆரோக்கிய விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிற சொல்கிறார், அவ்வளவுதான். அதனால் இதையெல்லாம் கொஞ்சம் கண்ணு கருத்துமாக பார்த்துக்குங்க. வாகன அமைப்புகள் யோகம் உண்டு. சொத்து பத்துகள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. விவசாயத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. இந்த மாதிரி கமிஷன் ஏஜென்ட் வேலைகள் செய்யக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு நல்ல லாபம் உண்டு. இதையெல்லாம் சனி பகவான் தான் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்கள், சனி பகவான் பார்க்கக்கூடிய 10ஆம் பார்வை கடத்தல் ஸ்தானத்தை பார்ப்பார். 7ஆம் இடம். எந்த ஒரு நண்பனை அணுகினாலும் உதவி கிடைக்கும், நல்ல சப்போர்ட் கிடைக்கும். மிதுனராசி நண்பர்களுக்கு வாழ்க்கை துணை வெளியில் நிறைய உதவிகள் கிடைக்கும், நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. தொழிலுக்காக அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. மிதுனராசி நண்பர்களுக்கு இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய நேரம் நிச்சயமாக இருக்கின்றது ஐயா. இந்த விவகாரத்தை கேட்டு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அதில் ஒரு தீர்வு கிடைக்கும், சப்போர்ட்டும் உண்டு, திருமணமும் கைகூடி வரும். பண விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. மீண்டும் மீண்டும் கொடுக்கல் வாங்கல் வைத்து ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறத சனி பகவான் உணர்த்துறார். அதனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நல்ல தெளிவாக இருந்துக்கங்க. அதாவது சின்ன சின்ன வியாபாரிகள் கூட பெரிய வியாபாரிகளாக மாறி மிகப்பெரிய தொழில் அதிபர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு மிதுனராசிக்கு உண்டு. அப்போ மிதுனராசிக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சண்டை, சச்சரவுகள் விலகி ஒரு நல்ல உத்வேகத்தை தரக்கூடிய சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையாக மாறக்கூடிய அமைப்பு பல பேருக்கு இருக்கின்றது ஐயா. ஒரே வீட்டில் தான் இருக்கின்றோம், பிரிந்து வாழ்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு ஒரு விமோசனம் உண்டு. அதனால் மிதுனராசிக்கு தொட்டதெல்லாம் துலங்கும், எடுத்த காரியங்கள் தடை தாமதம் இல்லாமல் நடந்து ஈடேறும். வெற்றி படிகளின் உச்சத்தில் தான் நீங்கள் இருக்கப் போகின்றீர்கள். சனி பகவானே சாட்சி. அடுத்ததாக கடகம் ராசி. கடக ராசிக்கு பாக்கிய சனியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அப்ப கடக ராசிக்கு 7ஆம் அதிபதி அவர்தான், 8ஆம் அதிபதியும் அவர்தான். பாக்கியத்தில் இருக்கின்ற பொழுது கணவன் என்றால் மனைவி, மனைவி என்றால் கணவன் மூலமாக ஒரு நல்ல சப்போர்ட்டிங் இருக்கும், ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். குடும்பம் ரொம்ப சிறப்பாக பயணிக்கும். நிறைய நண்பர்களாலும் நம்ம உதவி உபகாரங்களை பெற போகிறோம். அதே மாதிரி அவங்கள் வழியில் ஒரு பணம் பொருள் செல்வாக்கியம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது அரசு தொடர்பான விஷயங்களில் கடகராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஆதாயத்தை சனி பகவான் தருவார். அரசியல் துறையிலும் மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுப்பார். மிகப்பெரிய நல்ல மனிதர்களுடைய தொடர்பையெல்லாம் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்து மிக்க, கௌரவம் மிக்க நல்ல மனிதர்களாக கடகராசி நண்பர்கள் வாழப்போகின்றீர்கள் அப்படிங்கிறதுக்கு சனி பகவானே சாட்சி. அவர் பார்க்கக்கூடிய 3ஆம் பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்தை தான் பார்ப்பார். அதனால் கடகராசி நண்பர்களுக்கு சில விஷயங்களில் கஷ்டப்பட்டாலும் அதில் ஆதாயம் இருக்குது அப்படிங்கிறது தான். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், போக போக அதுவே நமக்கு பழகி போய் நம்ம எதையுமே தாங்கி நடக்கக்கூடிய அமைப்பு நமக்கு வந்துடும். அதனால் கடகராசி நண்பர்களுக்கு தொட்டது துலங்கும். அவர் பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பார். கடகராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே வாழ்க்கையில் பாருங்கள், போன உடனே எந்த காரியம் நடக்காது. ஒரு முறைக்கு 3 முறை முயற்சி பண்ணதுக்கப்புறம் தான் நடக்கும். ஆனாலும் கடைசியில் வெற்றியில் தான் முடியும் அப்படிங்கிறது மாதிரி உங்களுடைய முயற்சி முன்னேற்றங்கள் சிறு சிறு தடை தாமதங்கள் ஆனாலும் அது மிகப்பெரிய வெற்றி தான். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு நிறைய இனம், மொழி, மதம் கடந்து நிறைய சப்போர்ட்டிங் பண்ணுவாங்க. நல்ல நண்பர்களுடைய சகவாசம் கிடைக்கும். ஆன்மீக பெரியவர்களோட தொடர்பு கிடைக்கும். மிகப்பெரிய விஐபிகளோட சப்போர்ட்டெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் கடகராசி நண்பர்கள் உண்மையிலே பாக்கியவான்கள் தான்.
கடகராசி நண்பர்களுக்கு சனி பகவான் பார்க்கக்கூடிய 10ஆம் பார்வை 6ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய போராட்டங்களில் வெற்றி, எதிரிகளிடத்தில் மிகப்பெரிய வெற்றி, கடன்களிலிருந்து விடுதலை, நோய் நொடி உபாதைகளிலிருந்து விடுதலை, உறவுகள் பகையிலிருந்து விடுதலை. வாழ்க்கையினுடைய நம்ம முன்னேற்றத்திற்காக ஒவ்வொரு நாளும் எதிர்நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருப்போம். அப்போ இந்த எதிர்நீச்சல் வாழ்க்கை அப்படிங்கிற நமக்கு இனி இல்லை. ஒரு சுமூகமான பயணம், நன்மையான பயணம் அப்படிங்கிறதெல்லாம் கடகராசி நண்பர்களுக்கு இருக்கும். அதனால் கடகராசி நண்பர்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் இந்த சனி பகவான் கொடுத்து நல்ல முறையில் வாழ வைப்பார் அப்படிங்கிறதுக்கு சனி பகவானே சாட்சி. அப்புறம் துலாம் ராசி நண்பர்கள், துலாம் ராசி நண்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் ரோக சனியாக செயல்படுகின்றார். ருணரோக சத்துருஸ்தானத்தில் குருவானுடைய வீட்டில் சனி பகவான் இருப்பது அப்படிங்கிறது உண்மையிலே நீங்கள் செஞ்ச தானம் தர்மம் புண்ணியம் தான் உங்களை இந்த பிரிவில் நல்லா வாழ வைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஆன்மீக குருமார்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். பெரியவங்களுடைய வார்த்தைகளை சொற்களை மதித்து நடங்கள். அதில் தான் உங்களுக்கு ஒரு சூட்சமாக இருக்குது. அவங்க நல்ல நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க, கேட்டு நடங்க. தன்னிச்சையான சில முடிவுகள் அப்படிங்கிற துலாம் ராசி நண்பர்கள் எடுத்து விட வேண்டாம். அது ஒருபோதும் நமக்கு சாத்தியப்படாது. பெரியவர்களுடைய ஆலோசனை கேட்டு பண்ணுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதனால் சனி பகவான் 6ஆம் இடத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய 3ஆம் பார்வை அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பார். கண்டிப்பாக துலாம் ராசி நண்பர்கள் ஒரு அந்தஸ்து கௌரவமிக்க வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் அப்படிங்கிறத ஆணித்தனமாக சொல்லிக்கொள்வோம். இதுவரைக்கும் நாம் பட்ட கஷ்டங்கள், அசிங்கங்கள், அவமானங்கள்லேருந்து மீண்டு வெளியில் வந்து ஒரு சிறப்பு மிக்க மனிதர்கள் அப்படிங்கிறதுக்கு நமக்கு உத்தரவாதத்தோடு சனி பகவான் நம்மளை பயணிக்க வைக்க போகிறார். அதனால் சனி பகவான் அப்படிங்கிறது இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிங்காகத்தான் இருக்கின்றார். அவர் பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை அப்படிங்கிறது 12ஆம் இடத்தை பார்க்குறார். நீங்கள் நிறைய இடம் விட்டு இடம் பெயர்வு, பல இடங்களுக்கு போயிட்டு வர போகிறீங்க. அதனால் எல்லாமே தொழில் நிமித்தமாக வேலை நிமித்தமாக தான் போக போகிறீங்க. கொஞ்சம் இடமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். அந்த இடமாற்றம் உங்களுக்கு நன்மையில் தான் முடியும். துலாம் ராசிக்கு எப்போவுமே கொஞ்சம் அலைச்சலை கொடுத்து தான் அவர் உங்களை சரி பண்ணுவார். அதனால் ஆரம்பம் கொஞ்சம் நமக்கு சிரமமாக இருக்குன்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்திலும் பின்வாங்கிறாதீங்க. இந்த ஆரம்பத்தில் உங்களை கஷ்டப்படுத்துறதே சனி பகவான் தான். அது நன்மைக்காக தான் கஷ்டப்படுத்துகிறார். எல்லா விஷயத்திலுமே ஒரு பணம் வரலை, ஒரு வேலை அமையலை, தொழில் அமையலை, குடும்பத்தில் இல்லற வாழ்க்கை சிறப்பில்லை, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, ஏதாவது ஒரு விஷயங்கள் போய் கொண்டு வந்தால் நீங்கள் அதை பற்றி சங்கடப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லாமே நன்மையில் தான் முடியும். கண்டிப்பாக நன்மையில் தான் முடியும். நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவு அப்படிங்கிறது, கொடுத்த பணம் கைக்கு வரக்கூடிய அமைப்பு இந்த 2.5 வருஷத்தில் பாக்கிகள் வசூலாகும். அதனால் பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களை வந்து ஒரு நட்பு பாராட்டி ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கும். ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை துலாம் ராசி நண்பர்களுக்கு இருக்கின்றது ஐயா. அதனால் பல நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்படிங்கிறனால எந்த விஷயத்தை நம்ம குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு இல்லை. ஆக மேன்மையிலும் மேன்மை, சகல விதத்திலையும் துலாம் ராசி நண்பர்கள் மேன்மை அடைவார்கள் அப்படிங்கிறதுக்கு 100% உத்தரவாதம் கொடுக்கலாம். அடுத்ததாக மகரம் ராசி. மகர ராசி நண்பர்களுக்கு இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள்லேருந்து மீண்டு வெளியில் வந்துட்டோம். இப்போ தான் சனி பகவான் 7.5 சனியிலேருந்து விடுபட போகிறார். உங்களை விடுவிச்சுட்டு வெளியில் போகிறார். வாக்கிய பஞ்சாயத்துக்கு இப்போ தான் வெளியில் போகிறார். இதுவரைக்கும் ஒரு நெருக்கடிகள், மனச்சங்கடங்கள் எல்லாமே இருந்தாலும் கூட அதெல்லாம் ஒரு நன்மைக்காக தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கங்க. உங்களை கஷ்டப்படுத்துனதுக்கு ஒரு காரணம் உண்டு. இனிமேலாவது வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சு நடந்துக்கங்க அப்படிங்கிறது தான் இன்ன வரைக்கும் உங்களை கஷ்டப்படுத்தியிருக்கிறார். ஆக 2.5 வருஷம் விரய சனி, 2.5 வருஷம் ஜென்ம சனி, 2.5 வருஷம் குடும்ப சனி, வாக்கு சனி, 7.5 வருஷத்தில் சனி பகவான் மிகப்பெரிய அனுபவங்களை எல்லாம் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதனால் இந்த அனுபவம் அப்படிங்கிறது யாருக்கிட்ட எப்படி நடக்கணும், எப்படி வரவு செலவு பண்ணணும், உறவுமுறைகள்கிட்ட எப்படி நடக்கணும், தொழிலில் எப்படி இருக்கணும், வேலையில் எப்படி இருக்கணும், மேல் அதிகாரிகளை எப்படி நம்ம அனுசரித்து போகணும், நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள்ட்ட எப்படி பேச்சுவார்த்தைகள் பேசணும், உறவுகள்கிட்ட எப்படி பேச்சுவார்த்தைகள் பேசணும் அப்படிங்கிறது நாம் கடந்து வந்த பாதைகள் கடினமான பாதைகள் தான். யாரும் சுலபமாக மகராசி நண்பர்கள் கடந்திருக்க முடியாது. கண்ணீரும் கம்பளமாக கடந்து வந்த பாதைகள் அப்படிங்கிறது வாழ்க்கையே வெறுக்க வச்சிருக்கும். ஆனால் அதுக்கெல்லாமே சனி பகவான் ஒரு விமோசனத்தை கொடுத்து விட்டு அவர் உபய சனியாக வருகின்றார். அப்போ நிச்சயமாக உபம் ஜெயம், எல்லாத்திலும் உங்களுக்கு காரிய வெற்றி தான். நீங்கள் பார்த்து என்ன முயற்சி பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு எல்லாமே சனி பகவான் பக்கபலமாக தான் இருப்பார். அதனால் மகர ராசி நண்பர்களுக்கும் ஒரு குறைகளும் இல்லை. மொத்தத்துக்கு இந்த ராசிக்காரவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பொருளாதாரத்தில் முன்னேற்றக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, பணவரவை பெருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, சகல ஐஸ்வர்யங்களையும் சனி பகவானே கொடுப்பார். தீர்க்கமான ஆயுளை கொடுத்து விடுகின்றார். நோய் நொடி உபாதைகள்லேருந்து உங்களை எல்லாம் மீட்டு வெளியே கொண்டு வந்துட்டார். இனிமேல் பிரச்சனைகள் இல்லை. ஆக சனி பகவானுக்கு நன்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக திருநள்ளாரோ
குச்சனூர் சனீஸ்வர பகவானுடைய சன்னிதானத்துக்கோ 6ஆம் தேதி பயணமாகுங்கள். அவரை போய் பாருங்க. அவர் உங்களுக்காக நிறைய நல்ல விஷயங்களை வைத்து காத்து கொண்டிருப்பார். அவரை பார்த்துட்டு வந்துட்டாலே எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த 5 ராசிக்காரவங்க டாப் லெவலில் இருக்க போறீங்க. அதுக்கு சனி பகவான் முழு உத்தரவாதம் உங்களுக்கு கொடுக்கிறார். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.